வடபழனி நடத்தும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் தொடக்க விழாவுக்கு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் விருகம்பாக்கம் தொகுதி MLA திரு பிரபாகர் ராஜா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். அவர்களுடன் சந்திரன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி, டாக்டர் பிரீதா எமர்ஜென்சி கன்சல்டன்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி, staff members of Kauvery Hospital Vadapalani. Now I request Dr. Purnachandran to address the gathering. வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நமது விருகம்பாக்கம் தொகுதி MLA பிரபாகர் ராஜா அவர்களை வரவேற்கிறேன். மிஸ்டர் கிங்ஸ்லி நிர்வாக இயக்குனர் காவேரி மருத்துவமனை அவர்களையும் வரவேற்கிறேன். மிஸ் பிரீதா தலைவர் காவேரி மருத்துவமனை வடபழனி உபகரண திறப்பு விழாவிற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த AED மருத்துவ உபகரணம் என்பது ஒரு உயிர் காக்கும் சாதனம். ஸோ அந்த மருத்துவ உபகரணத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இங்கே நாம் நிர்வகிக்கின்றோம். MLA வருகை தந்துள்ளார். Prabhakara Raja. என் பேர் டாக்டர் பிரீதா இளங்கோவன். நான் இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில் எமர்ஜென்சி மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பார்க்கில் இன்ஸ்டால் பண்ண போகிற AEDங்கிற ஒரு உயிர் காக்கும் கருவி. இட்ஸ் அ லைஃப் சேவிங் மிஷின். இதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேட்ரி எக்யூப்மெண்ட். பேட்டரியில் இயங்குகிற எக்யூப்மெண்ட் ஒரு பேக்கில் நம்ம போட்டு நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் பேஷண்ட் பக்கத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது யார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், இல்லை எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா இல்லை, பொதுமக்கள் இது பற்றின ஒரு பொது அறிவு உள்ள எந்த ஒரு லே பர்சனும் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதை ஆன் பண்ண உடனே ஒரு வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனாக அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அதில் அந்த பேட்ஸில் வரைபடங்களும் இருக்குது. நம்மளுக்கு அதை பேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுலேயே இருக்குது. இன்னொன்று LLன்னு போட்டிருக்கோம். RAன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற பேட் அதுலேயே வரைபடத்தில் இருக்கும். ஸோ அந்த பேடை வந்து நம்மளோட ரைட் காலர் போன் கீழே பிளேஸ் பண்ணணும். LLன்னு போட்டிருக்கிறது ரைட் மார்பகங்களுக்கு கீழே, விமென்க்கு நிப்பிளுக்கு கீழே ஆண்களுக்கு பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பொசிஷன். ஸோ இந்த AED மெஷினில் வந்து உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க சுயநல இல்லாமல் கீழே விழுந்துட்டாங்க, நீங்கள் கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டீங்க, நம்ம பார்க்கில் இருக்கிற AED மெஷினை கொண்டு வர சொல்லிவிட்டு நீங்கள் உடனே ஃபஸ்ட் ரெஸ்பாண்டருங்கிறவங்க CPR ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த AED வந்து பேஷண்ட் பக்கத்தில் வந்த உடனே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்டெப் 1 ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ண உடனே வந்து இது இந்த மெஷின் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். கனெக்ட் த பேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேட்ஸை வந்து நீங்கள் பேஷண்ட்டோட பொசிஷனில் லொக்கேஷன் நம்ம சொன்ன மாதிரி ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது ஒருவேளை அவங்க ரொம்ப ஸ்வெட் ஆகி விழுந்திருக்காங்கன்னா அந்த ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு பேர் பாடியில் தான் இதை நம்ம அப்ளை பண்ணணும். துணி மேலே அப்ளை பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி முடிக்கிற இந்த கனெக்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இந்த கனெக்ஷன் பண்ண உடனே இந்த மெஷின் அவங்களோட ஹார்ட்டில் இருக்கிற ரிதமை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியான ரிதம், இந்த மறுபடியும் பம்ப் பண்ண ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் இதுவே பண்ணிட்டு பண்ணும்போதே அதை சொல்லுவோம், அனலைசிங் த ரிதம், ஸ்டே அவே ஃப்ரம் த பேஷண்ட். அதை அந்த அனலைஸ் பண்ணுற டைமில் நம்ம பேஷண்ட்டை யாரும் தொடக்கூடாது. ஸோ அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு பேஷண்ட் நீட்ஸ் ஷாக்னா ப்ரெஸ் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஸ் ஷாக்னு சொல்கிறது தேர்ட் ஸ்டெப். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஷாக் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டே அவேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு அது ஷாக் டெலிவர்ட் அப்படின்னு அடுத்த வாய்ஸ் கமாண்ட் வந்துடும். ஸோ ஸ்டார்ட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் இது ஷாக் இல்லை, நீங்கள் CPR கண்டினியூ பண்ணுங்கன்னு அதுவே உங்களுக்கு வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசசிட்டேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் வர வரைக்கும் பண்ணலாம். சார்பாக விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட
இந்த தொகுதியில் எத்தனை பூங்காக்கள் இருந்தாலும் பல பகுதி மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிற சிவன் பார்க் பூங்காவில் மக்களுக்கான, குறிப்பாக இன்று இந்த நவீன உலகத்தில் பல நோய்கள் நம்மை தாக்கினாலும் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருதய நோய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை உணர்ந்து காவேரி மருத்துவமனை ஒரு பொது சேவையோடு எங்கள் தொகுதிக்கு தந்தமைக்கு முதலில் உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி முதல் தொகுதியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அருமை சகோதரர் பூர்ணச்சந்திர அவர்களே, மருத்துவர் சகோதரி பிரீதா அவர்களே, அட்மின் டைரக்டர் கிங்ஸ்லி அவர்களே, சகோதரர் தினேஷ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய தொகுதி சார்ந்த பொதுமக்கள்களே, கழகத்தினுடைய தோழர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நவீன காலத்தில் யாரும் நம் உடலை பற்றி கவலைப்படக்கூடிய நிலைமையில் யாரும் இல்லை. அதற்கான இன்சிடெண்ட் ஒரு கொரோனா நோய் வரும்போது அன்னைக்கு ஒரு 15 நாள் 20 நாள் அதுக்கான மருந்துகள் எடுக்கிறோம், அந்த ஸ்டீம் எடுக்கிறோம், அந்த வேப்பிலை சாப்பிட்றோம், ஏதோ பண்ணுறோம். அப்புறம் 16 நாள் அதை கடந்து போயிடுறோம். எங்கேயோ ஒரு விபத்து ஏற்படுதுன்னா ஐயோ நம்ம ஹெல்மெட் போட்டு போகணுமே, அந்த 2 நாள் பண்ணுறோம். யாராவது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏற்பட்டா ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி போகிறோம், ஐயோ இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறோம். ஆனால் இந்த மனித உடலை பாதுகாப்பதற்கு நான் தினம் தினம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. காலையில் எந்திரிக்கிறோம், வீட்டில் கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வரோம், திரும்ப எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். இந்த உடம்பு தான் நம்மளை எல்லாத்தையும் லீட் பண்ணி கொண்டு போகுது. இந்த உடம்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறது. இன்னைக்கு சாப்பிட்ற உணவுகள், பெரும்பகுதியான உணவுகள் எல்லாமே கெமிக்கலைஸ்ட் ஃபுட்டு தான். அது சிம்பிளான விஷயம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் ஏன்பா காலையில் எழுந்திரிச்சு 1 hour 1 hour எக்ஸசைஸ் பண்ணலன்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்வீங்க? எனக்கு டைமே இல்லைன்னுவீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. நம்மளெல்லாம் பாதுகாக்க பொறுப்பு அவருக்கு இருக்குது. அவரே அவரோட உடம்புக்கு 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இந்த மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சார் இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 130 மாரத்தான் 21 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி முடிச்சிருக்காரு. இப்போ நடுவில் கூட ஒரு லோ சுகர் ஆகிடுச்சு, ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோவில் எந்த பிளாக் இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி அது சொல்ல முடியுதுன்னா அவர் அவ்வளோ தூரம் ஒரு உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதினால் இன்னைக்கு இந்தியா பல சாதனை படைக்கிறோம். நிலாவில் போகிறோம், சூரியனுக்கு அனுப்புகிறோம், பல சாதனைகளை படைத்தாலும் இன்னைக்கு இந்தியாவோட இந்த சுகாதாரத்தோட நிலைமை, நம்ம ஆரோக்கியத்தோட நிலைமை ரொம்ப ஒரு தலைகுனியமான நிலைமையில் தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயில் நம்பர் 2, இந்தியா இதில் நம்பர் 3ன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயில் நம்பர் 3. இந்தியா இந்த ஹார்ட் அட்டாக்கில் 8வது இடத்துல இருக்கு. ஆக எந்த அளவுக்கு நம் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது இல்லாமல் அதனுடைய கவனக்குறைவின் காரணமாக இன்று பல மரணங்கள், குறிப்பாக இந்த ஹார்ட் அட்டாக் தான். அப்போ இந்த ஏஇடி மிஷின் மேடம் சொன்ன மாதிரி நான் சிங்கப்பூரில் மெட்ரோ ட்ரெயின்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் வேண்டும். காரணம் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க. வாக்கிங் போய் அந்த ஒரு கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு 1/2 hour. அப்போது இது ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குன்ற ஒரு செய்தி தெரிஞ்சால் இங்கே சுற்றி இருக்க இல்லை, இது வாக்கிங் போகிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லை. ஏத்தாப்பில் ஒரு ஏரியா இருக்குது, சிவலிங்கபுரம்னு ஒரு ஏரியா, அங்கே யாருக்கும் ஒன்று ஏற்படுதுன்னா இதை வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன வேணால் செய்யலாம். அது அப்படி ஒரு வாய்ப்பை இந்த மருத்துவமனை ஒரு புனித நோக்கத்தில் செய்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு ஒரு கிரேட் சல்யூட் எனது தொகுதியின் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.